திருவண்ணாமலை கோர்ட் இது கோர்ட் கோர்ட்டு வந்து சென்ட்ரலில் இருக்கான், சுற்றி ரோடு இருக்கான். அதான் அந்த ரோடு. கோர்ட்டு சுற்றி மரம் இருக்கான், பெரிய பெரிய மரம் எல்லாமே கிடக்கும். இதான் மரம். டீ கடை. இதெல்லாம் உட்காரத்துக்கு. தொலைவில் வந்து அதெல்லாம் உட்காரத்துக்கு இடம். கோர்ட்டு வலிச்சு அங்கங்கே உட்காரத்துக்கு கல் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் மரம், நெகிழ், நல்லா ஃபுல்லாக நெகிழ். திருவண்ணாமலை கோர்ட்டுனா பெரிய கோர்ட்டு தான். திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இதான் பெரிய கோர்ட்டு, தலைநகரம். திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இது தலைநகரம் கோர்ட்டு, பெரிய கோர்ட்டு. எல்லாம் கார் நிறுத்துறது, வக்கீலுங்கள்லாம் கார் நிறுத்துறது. இதெல்லாம் மரம், எக்கச்சக்கமான மரம். வேப்ப மரம், புங்க மரம், தேக்கு மரம், எல்லா மரமும் இருக்குங்க. இந்த கோர்ட்டுக்கு வந்து நான் 7 வருஷமாக வந்துங்கிறேன். திருப்பூர்லேருந்து 7 வருஷமாக திருவண்ணாமலை கோர்ட்டுக்கு வந்துங்கிறேன். 7 வருஷமாக திருப்பூர்லேருந்து வந்துங்கிறேன். மாதம் இந்த திருவண்ணாமலை கோர்ட்டுக்கு தான். ஆனால் விடை தெரியாமலே இருக்குது. இன்னமும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. கோர்ட்டு என்றைக்கு தான் முடியணும்னு தெரில. மாதம் வந்து போகிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. திருப்பூர்லேருந்து 7 வருஷமாக வந்துங்கிறேன். மாதம் நீங்களே நினச்சி பாரு மக்களே, மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு. திருப்பூர்லேருந்து 2 பேர் வந்து போனால் எவ்வளோ செலவாகுது மாதத்தில், எப்படி ஆகிறது, எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில. நம்ம வக்கீலும் இதான் என்ன பண்ணுறாருன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கேட்டால் முடியும் தான் சொல்கிறாரு. ஆனால் 7 வருஷமாக இன்னமும் முடியல அந்த கோர்ட்டு, இந்த கேஸு. அது மக்களை நீங்கள் தான் பார்த்து ஏதோ பதிவு போட்டு ஏதோ ஒன்று செய்யுங்க. நான் கீழே கோர்ட்டு இதாக இருக்குது பாரு. இந்த நுழைவாயில் தான் 7 வருஷமாக நான் வந்துங்கிறேன். இந்த வாசிப்பில் தான் நான் போய்ங்கிறேன். 7 வருஷமாக போய்ங்கிறேன்.